அடக்க ஒடுக்கமாக இருக்குன்னு பார்த்தீங்களா? தமிழ்ச்செல்வி ரொம்ப அடக்க ஒடுக்கமான பொண்ணு, அதுதான் உங்கள் எல்லாருக்கும் தெரியுமே. இன்னைக்கு ஸ்டார் ஸ்டோரிஸில் தமிழ்ச்செல்வியை பற்றியும் தமிழ்ச்செல்வி நடிக்கிற ஸ்வேதா பற்றியும் நிறைய விஷயம் எக்ஸ்க்ளூசிவாக பார்க்க போகிறோம். அதுவும் சின்ன மருமகள் செட்லேருந்து பார்க்கலாமா? ஸ்வேதாவுக்கு தமிழ் செல்வி கிட்ட பிடிச்ச விஷயம் என்னது, பிடிக்காத விஷயம்னா என்னது? பிடிச்ச விஷயம்னா அவளுக்கு அந்த டாக்டர் ஆகணுன்ற ஒரு கனவு லட்சியம் இது எல்லாத்தையும் அவள் வந்து ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு போல்டாக அவள் நிறைய விஷயத்த ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப போல்டான கேர்ள், அதனால அது ஒரு பிடிச்ச விஷயம். பிடிக்காத விஷயம்னா சும்மா லைட்டாக கொஞ்சம் பயம் இருக்குது அவள்கிட்ட. அந்த உண்மையை சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி இந்த பயம்லாம் இருக்குது. இந்த பயம்லாம் மட்டும்தான் அவகிட்ட கொஞ்சம் பிடிக்காத விஷயம். தமிழ்ச்செல்விக்கு டாக்டர் ஆகணுங்கிற கனவு இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஸ்வேதாவோட கனவு என்ன? ஸ்வேதாவோட கனவு கனவுன்னு நிறைய இருந்தது சின்ன வயசுலேருந்து. இப்போ கரெக்டாக ஒரு நல்ல ஆக்டர் ஆகணும், நல்ல ஆக்டிங் வயசில் கொஞ்சம் நல்ல ரீச்சுக்கு போகணும் அப்படின்றத ஸ்வேதாவோட கனவாக இருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நீங்கள் எப்பயுமே துருதுருன்னு இருப்பீங்கன்னு சொன்னாங்க. நிஜத்துலையும் அப்படி தானா, இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் அப்படியா? இல்லை நிஜத்துலேயே கொஞ்சம் ஓடி ஆடி அதான் சொல்கிறது, ஒரு இடத்துல உட்காந்துட்டு அப்படிதான் சைலண்ட்டாக இருக்க மாட்டேன். நான் கொஞ்சம் ஒரு பையன் மாதிரி பேண்ட் செட்டெல்லாம் நான் இப்போ தான் இதில் தான் தமிழ்ச்செல்வியாக மாறி இருக்கேனா. இது இல்லாமல் ஃபுல்லாக அந்த பேண்ட் செட் போட்டு அங்கே இங்கேன்னு ஓடி விளையாடுறது தான் என்னோட கேரக்டருமே. கொஞ்சம் ஜாலியாக அப்படி தான் இருப்பேன் நான் ஓடி ஆடிட்டு. சரி ஒரு நிமிஷம், இங்கே முடிச்சது அங்கே போலாமா? ஐயோ சாரி, எங்களுக்கும் இவருக்கும் கொஞ்சம் நிறைய டீலிங் இருக்கான்னு டீலிங் மேட்டர் தான் பேசிட்டு இருந்தேன் நான். நீங்கள் இதை தப்பாக நினச்சிக்காது. இந்த சீரியலில் 12th படிக்கும்போது உங்களுக்கு கல்யாணம்னு ஒரு ட்விஸ்ட் நடந்துச்சு. நீங்கள் ஸ்கூல் படிக்கும்போது உங்களுக்கு நடந்த ட்விஸ்ட்டை சொல்லுங்கள். ஆமாம், பயங்கர நிறைய ட்விஸ்டெல்லாம் நடந்திருக்கு. என்னால் ஒரு பையனை சஸ்பெண்ட்லாம் பண்ணாங்க. அந்த பையன் எனக்கு இந்த லெட்டர் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரகலையே இது பண்ணி என்ன சஸ்பெண்ட் பண்ண போனாங்க. அதுக்கப்புறம் நான் என் மேலே தப்பு இல்லை அவன் மேலே தான் இருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் வந்ததுக்கப்புறமா அவன் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவனை 2 நாள் சஸ்பெண்ட்லாம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடந்திருக்கு ஸ்கூல் படிக்கும்போது. எனக்கு எந்த ட்விஸ்ட்டும் வந்ததில்ல. சின்ன மருமகள் சீரியலோட ஆடிஷன் கதையை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. அதாவது ஒரு பெரிய கதைங்க. அதை நம்ம இங்கே பேச நான் ஷேர் கோச்சுப்பாரு, நம்ம அதனால தனியாக ஒரு இடத்துக்கு பேசலாம். அமைதியா சாந்தமா இருக்கு பாத்தீங்களா? இதனாலதான் நான் அடிக்கடி கோவிலுக்கு வருது. நீங்க இந்த ஆடிஷன் கேட்டீங்களே, அது என்ன ஆச்சுன்னா ரேண்டமா ஒரு மெசேஜ் வந்திருந்தது. நான் இப்போ ஊர்ல இருந்தேன். காலேஜை கொஞ்சம் என்ன சொல்றது லீவ் போட்டு டிஸ்கண்டினியூ ஆயிடுச்சா. சரி பரவாயில்ல லீவ், அது எப்படியோ கெட்ட பேர் வந்துருச்சு, அதுக்கு என்னன்னு சொல்லி நான் ஊர்ல இருந்தப்போ இந்த மாதிரி நியூ சீரியல் வரும்போது அதுக்கு ஹீரோயின் செலக்ஷன் போயிட்டு இருக்கு. நீங்க நேரில் ஆடிஷனுக்கு லுக் டெஸ்ட்லாம் பார்க்கணும் வாங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. நான் அப்போ ஊர்ல இருந்ததுனால வர முடியல. இது ஏதோ ஃபேக் நியூஸாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி நான் உங்களுக்கு வீடியோ வேணா எடுத்து அனுப்புறேன் அப்படின்னு. அவங்க ப்ராப்பரா ஒரு ஆஃப் சாரி போட்டு அந்த மாதிரி லுக்ல வீடியோ எடுத்து அனுப்ப சொன்னாங்களா. எதுக்கு ஆஃப் சாரி கேமரா இதெல்லாம் பண்ணிட்டு நான் சரி ஸ்ட்ரைட்டா ஊருக்கு வந்துட்டேங்க. சென்னை நிறைய லுக்கு நிறைய ஆஃப் சாரிலாம் போட்டு எந்த மாதிரி கலர்லாம் போட்டால் எனக்கு மேட்ச் ஆகும், ஒரு வில்லேஜ் கேர்ள் மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு ஹேர் ஸ்டைல்ல இருந்து நான் வைக்கிற பொட்டிலேருந்து அவ்வளோ கரெக்ஷன் எல்லாமே பண்ணி கடைசியில் இப்படி தான் அந்த தமிழ்ச்செல்வி பொண்ணு இருக்கணும் அப்படின்ற ஒரு லுக்கு அவங்களுக்கு இதுவாயிடுச்சு. வச்சுட்டு எனக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்காங்க போல இருக்கு இந்த கேரக்டருக்கு. அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு டாப் 2ல நான் இருந்திருக்கேன். டாப் 2ல இருந்ததுல எனக்கு சைடில் கொஞ்சம் நியூஸ் வந்துச்சு, நீங்கள் தான் கொஞ்சம் லீடிங்கில் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்துச்சா. சரி ஏதோ சொல்கிறாங்க நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். கரெக்டாக நானா அப்படின்ற மாதிரி சேனலில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொன்னதும் எனக்குலாம் பயங்கர சந்தோஷம். நாம ஒரு சீரியல்ல ஹீரோயினா பண்ண போறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இது வில்லேஜ் லுக்கு வில்லேஜ் கேரக்டர் அப்படின்றதுனால எனக்கு பெருசா எதுவும் கஷ்டமா நம்ம ஏதோ பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தெரியல. ஏன்னா எனக்கு இந்த வெஸ்டர்னு சிட்டி இந்த மாதிரிலாம் நான் பொதுவாகவே கொஞ்சம் அந்த மாதிரி பொண்ணு தான். வீட்டில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கிற ஒரு பொண்ணுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இந்த கேரக்டர். பரவாயில்ல, நம்ம மெனக்கெட்டு எதுவும் பண்ண வேணாம். ஆனால் இந்த கேரக்டருக்கு நிறைய மெனக்கெட்டு நிறைய நான் பண்ணேன். ட்ரெஸ்ஸு செலெக்ஷனாக இருக்கட்டும், நான் யூஸ் பண்ணுற ஸ்கின் டோனு நிறைய இந்த இதுக்காக நான் மாற்றிட்டேன்னா இது நான் சொல்லிட்டு செலக்ட் ஆனதுக்கப்புறமா எனக்கு பயங்கர சந்தோஷம். ஊரில் இருக்கவங்க யாருமே நம்பவே இல்லை.
ப்ரோமோ ரிலீஸ் ஆச்சு, எங்கெங்க இருந்தோ ஒரே மெசேஜா வந்துச்சு. இது அப்படியே நான் சொன்னா சொல்லிட்டே போலாம். ஷார்ட்டு கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்கல. டாக்டர் ஆகுங்கிற என்னோட கனவுக்கு இந்த கல்யாணம் ஒரு தடையா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா என் கனவுகளுக்கு துணை வைக்கிற மாதிரி ஒரு நல்ல புருஷன் எனக்கு கிடைச்சிருக்காரு. நானும் அவரும் சந்தோஷமா எங்க வாழ்க்கையை தொடங்கி இருக்கோம். இந்த சந்தோஷம் எங்களுக்கு என்றைக்கே நினைக்கணும் சாமி. ஸ்வேதாவா இருக்க நீங்க ரியல் லைஃப்ல எப்ப தமிழ் செல்வியா மாறுவீங்க? ஏங்க ஸ்வேதா வேற தமிழ் செல்வி வேறங்க. ஸ்வேதா வந்து தமிழ் செல்வி வந்து அவளோட கனவு, அவளுடைய அந்த கோலே வேற, ஸ்வேதாவோட கோல் வேற. அதனால நீங்க ரெண்டுத்தையும் ஒன்று சேர்க்காதீங்க. ஸ்வேதாவா போவா, தமிழ் செல்வியா போய் சீக்கிரமா டாக்டர்வா நம்மளும் நம்புவோம். ஓகே. ஸ்வேதாவோட ஒரு நாள் ரொட்டீன் என்னது? காலையில வந்து அதாவது டயட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சேன்னா, காலையில வந்து அந்த எங்க உமாக்கா இருக்காங்க, அவங்க வந்து பீனட் பட்டர் அப்புறமா வந்து நோ மைதா அந்த பிரெட்ல வந்து போட்டு தருவாங்க, அது ஒன்று சாப்பிடுவேன். ஆஃப்டர்நூன் கொஞ்சோண்டு ரைஸ் சாப்பிடுவேன். அப்புறம் ஃப்ரூட்ஸ் நடுவில் ஷூட் இருக்கும்போது எதனா ஒன்று சாப்பிடுவேன். நைட்டு டின்னருக்கு 2 இட்லி அதோட முடிச்சுப்பேன். இது வந்து டயட்டு. அது ஃபேக் டயட் இருக்குது. அன்னைக்கு டயட் இல்லைன்னா 3 வேளையுமே நம்ம பிரியாணி கிடச்சிதுன்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடுவானா, 3 வேளையுமே பிரியாணி கொடுத்தாலும் நவுத்துவோம் நாங்கள். ஆனால் ஷூட் டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் நான்வெஜ்லாம் ஒதுக்கிட்டு இந்த ப்ரெட்டு, இட்லி, சாம்பார் இந்த மாதிரிலாம் சாப்பிடுவேன். ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் அதெல்லாம் வந்து இப்போ தான் கொஞ்ச நாளாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். என் ஸ்கின்னை பார்த்தீங்கனாலே எங்களுக்கு தெரியுதா, சும்மா லைட்டாக தெரியும் கொஞ்சம். அதனால கொஞ்சம் பட்டி திங்கிறீங்களாம் பார்த்துட்ருக்கேன். இவ்வளோதான் என்னோட ரோட்டீன்ஸ். உங்களோட சூப்பரான ஆக்டிங்கோட சீக்ரெட்டை கொஞ்சம் சொல்ல முடியுமா? இதை நீங்கள் டேரக்டர் முன்னாடி சொல்லிடாதீங்க. அதாவது சூப்பரான ஆக்டிங் சீக்ரெட்லாம் எதுவும் கிடையாது. நான் இப்போ தான் கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து நிறைய விஷயம் இப்போ தான் கற்றுட்ருக்கேன். என்ன சொல்கிறது, நடிக்கிறதுலேயே வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. என்ன சொல்கிறது, சாமி இப்போ நான் கோயிலுக்கு வந்திருக்கேன். இப்போ சாமி கும்பிட்றதுலேயுமே அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, அவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து எங்கள் டேரக்டர் எனக்கு இப்போ தான் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்ருக்காரு. நான் இன்னும் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு மட்டும்தான் இருக்குது. இதுக்கு எந்த சீக்ரெட்ஸுமே அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு சினிமா சான்ஸ் கிடைச்சா என்ன மாதிரி ரோல் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க? கண்டிப்பாக ஃபன்னாக இருக்கும், ஒரு ரோலாக தான் இருக்கும். எதுக்கு சீரியஸாக இந்த படம்னு ஒன்று பண்ணுறோம், எல்லாருடைய மனசுலேயும் அந்த கேரக்டர் போய் ரிஜிஸ்டர் ஆகணும்னா டக்குன்னு ரிஜிஸ்டர் ஆகுது இந்த காமெடி ரோல். அதுவாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்க ரோல்ஸ்னால் வந்து ரொம்ப பிடிக்கும். அதாவது என்னால் பண்ணவே முடியாத ஒரு கேரக்டர் வந்து கொடுத்தா அது வந்து நான் சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு பண்ணுவேன் நல்லா. அதுக்கு நான் நிறைய எஃபர்ட் போட்டு பண்ணுவேன். அந்த மாதிரி சேலஞ்சிங்காக இருக்க ரோல்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும். கோயிலுக்கு வந்துட்டு நான் எங்கள் செட்டை வந்துட்டு உங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்கேன். எங்கள் செட்டில் என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் போய் பார்த்துட்டு வந்துடலாம். நீங்களும் என் பின்னாடி வாங்க. நல்ல வேலை நம்மள யாரும் தெரியல. ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து தமிழ் செல்வியை பற்றியும் ஸ்வேதா பற்றியும் நிறைய விஷயம் தெரிஞ்சுருப்பீங்க. தமிழ் செல்வின்ற கேரக்டர் வந்து இன்னும் நிறைய ஊரில் வில்லேஜ்லலாம் வந்து இருந்துட்டு தான் இருக்காங்க. படிக்காமல் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி என்னை தவிர ஊரில் வந்து நிறைய தமிழ் செல்விங்கள்லாம் இருக்காங்க. அவங்களுடைய பிரதிநிதியாக தான் நான் இங்கே நிற்கிறேன். ஸோ தமிழ் செல்வின்ற கேரக்டர் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகி இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து மாறணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய ஊர்லலாம் வந்து கொஞ்சம் அவங்க உள் மனசில் போய் அதை வந்து உணர்த்துச்சுன்னா தமிழ் செல்வி கேரக்டர் நிறைய விஷயத்த மாற்றும். ஸோ உங்களுக்காக நானும் வந்து இங்கே வந்து தமிழ் செல்வின்ற கேரக்டர் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுறக்கு இந்த மாதிரி வந்து தப்பெல்லாம் இனிமேல் நடக்கக்கூடாது. நம்ம வந்து படிக்கணும், நம்மளுடைய கனவு லட்சியம் இதெல்லாமே நம்ம நோக்கி போகணும். அப்படி உங்களுக்காக நான் வந்து இன்னைக்கு இருக்கேன். இதே மாதிரி நிறைய பேர் நம்மளும் ஆகும். ஸோ நான் வந்து இதே மாதிரி உங்களை வந்து நெக்ஸ்ட் ஷோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். என்னை வந்து ஷூட்டில் கூப்பிட்றாங்க. இப்போ நான் ஷூட் போயிட்டு வந்துடுறேன். பை பை பை.